வணக்கம். நலம் நம்முடன். இந்த வீடியோவில் கோதுமை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கப் கோதுமை, சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 3 கப் கோதுமை, இந்த கப்பில் 3 கப் கோதுமை 5 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். இதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கிரைண்டரில் சேர்த்து மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறின கோதுமையை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் கோதுமை தோசை அப்படின்னாவே இப்படி கோதுமையை அரைச்சி தான் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க பெரியவங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாவை பயன்படுத்தி கோதுமை தோசை அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அந்தளவுக்கு அது சுவையுடையதாகவும் இருக்கிறதில்ல, குழந்தைகளுக்கும் அது பிடிக்கிறதில்ல. ஆனால் இப்படி நீங்கள் கோதுமையை அரைச்சி குழந்தைகளுக்கு தோசை சுட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சுவையுடையதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த கோதுமை இப்படி அரைக்கும் போதே நம்ம பார்த்திங்கன்னா 2 மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதையும் உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். கோதுமை நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு அளவுக்கு 3/4 பதத்துக்கு அரைச்சாலே போதும். இதை பார்த்தாலே தெரியும், நார்ச்சத்தோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த நார்ச்சத்து மிகுந்த இந்த கோதுமை தோசை பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆற்றலை தரக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, ஜிங்க் சத்து, செலினியம், விட்டமின் B12 இதெல்லாம் இந்த சத்துக்களெல்லாம் இருக்கக்கூடியது இந்த கோதுமை, முழு கோதுமை. இதோட உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த பதம் சரியாக இருக்கும். இதை இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கப்பில் எடுத்து வச்சிடலாம். மதியம் அரைச்சது உங்களுக்கு நைட் டின்னருக்கு சரியாக இருக்கும். ஓரளவுக்கு 4 மணி நேரம் புளிச்சிருக்கு, இது போதுமான அளவு. இப்படி தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தோசை கல் சூடானதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இதை தோசைக்கல்லை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு அரிசி மாவு மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்காது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும், சுவையுடையதாகவும் மனமுடையதாகவும் இது இருக்கும். இதை நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பஜ்ஜி, தக்காளி சட்னி ஏற்புடையதாக இருக்கும். இந்த முழு கோதுமையை நம்ம பார்த்திங்கன்னா உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு அவ்வளோ ஆற்றல் கிடைக்கும். நோய், மார்பக புற்றுநோயெல்லாம் கூட உங்களுக்கு வராத தன்மை உடையது. இதை இப்போது.comல போய் பாருங்கள். கோதுமை, முழு கோதுமையோட பயன்கள் அவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. வீட்டில் சமைத்து உண்போம், நலம் நம்முடன். நன்றி.